வணக்கம். அம்மா பெரியபாளையம் தாயே போற்றி போற்றி. இங்கே பாருங்கள், பெரியபாளையம் கோயிலில் பாருங்கள், எவ்வளோ வேண்டுதலை எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். இந்த கோயிலில் வேப்பிலை கட்டிட்டு அப்படியே வந்து கிரிவலம் சுற்றி வந்தோம்னா, கோயிலை சுற்றி வந்தோம்னா, அங்கே வந்து நம்ம நினைக்கிற வேண்டுதலை எல்லாம் நிறைவேறும். நம்ம முன்கூட்டியே வேண்டிட்டு நடப்பாங்க, இல்லை வேண்டுதலை முடிஞ்ச பிறகும் வேப்பிலை சாத்துவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் எல்லாருக்குமே வேண்டிட்டு கட்டுவாங்க. இங்கே வந்து நிறைய ஜனம் ஒரு ஆடி மாதம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து போனது கூட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், அம்மன் பாருங்கள், இங்கே தான் வந்து முன்னாடி பீடம், பின்னாடி வந்து கர்ப்பக்குடியை வந்து உள்ளே காட்டக்கூடாது, அதனால் வந்து வெளியே எடுத்திருக்கோம். பாருங்கள், பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த இடம் வந்து எவ்வளோ தூய்மையாக எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே எல்லா பக்தர்களும் அவ்வளோ பயபக்தியாக வந்து அவங்களுடைய வேண்டுதலை செலுத்துகிறாங்க. நம்மளுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த மகாசக்தி பெரியபாளையம் அம்மா தாயே இங்கே வந்து எல்லாருடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இங்கே அம்மாவுக்கு மட்டும்தான் உள்ளது. இங்கே பாருங்கள், பொங்கல் வச்சு, இங்கே கூழ் காய்ச்சி அங்கே வச்சு எல்லாம் வந்து பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். சூளத்துக்கிட்ட அங்கே பூஜை பண்ணுறாங்க, பெண்கள் எல்லாம் பக்தர்கள் பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், வேப்பலையை சுற்றி வந்தோன்னா அங்கே கற்பூரம் ஏற்றுறாங்க. நான் வந்து நல்லபடியாக சுற்றி வந்துட்டேன், உனக்கு நான் வந்து நிறைவேற்றிட்டேன், வேப்பிலையை கட்டிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம யார் யார் வேண்டுதலை வச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து வேப்பிலையை கட்டி சுற்றி வந்து வேண்டுதலை வைப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் பதிவிடுவோம். வணக்கம்.